ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நூடுல்ஸை எப்படி நம்ம வீட்டிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி வீட் நூடுல்ஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். இதை பண்ணுறதுக்காக தேவையான அளவுக்கு கோதுமை மாவு, அதாவது நான் இன்றைக்கி 2 கப் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு போட்டு கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போது சுடு தண்ணியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதுக்குள்ளேயே நம்ம மாவை ஒரு இடியாப்ப அச்சில் மாற்றிடலாம். அதாவது அச்சு இடியாப்பத்தை விட கொஞ்சம் குண்டாக இருக்குள்ள அந்த அச்சு போட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க தண்ணி கொதித்த உடனே. இப்போது இந்த தண்ணி மறுபடியும் கொதித்து பொங்கி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் தண்ணிக்குள்ளே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதை கூல் டவுன் பண்ணுறதுக்காக நம்ம இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் வாட்டரில் அதை நம்ம மாற்றி வச்சிடறோம். இப்போ அதை அப்படியே அழுங்காமல் குலுங்காமல் தூக்கி இந்த சைட் போட்டு இது கூல் டவுன் ஆகிறதுக்குள்ளே நம்ம இன்றைக்கி மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் சிக்கன் நூடுல்ஸ் தான் இன்றைக்கி ட்ரை பண்ணிடுவேன். சிக்கன் நூடுல்ஸ்க்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நூடுல்ஸ் அப்படியே அலைக்கா தூக்கி இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.